Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். ஆப்பரேட்டர்ஸ் இன் பைத்தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்ட்ரோடக்ஷனும் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பைத்தான்ன்றது ஒரு ஈஸியான லாங்குவேஜ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைத்தான்ன்றது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லலாம். அப்புறம் இன்டரப்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் சொல்லலாம். இன்டரப்டர் பற்றின டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் விச் ரெப்ரசன்ட் கம்ப்யூட்டேஷன் அண்டு கண்டிஷனல் மெஷினிங் எக்ஸெட்ரா. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஒரு சிம்பிளை தான் என்ன சொல்கிறோன்னா ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், த வேல்யூ ஆஃப் அன் ஆப்ரேட்டர் இஸ் கால்டு ஆப்பரண்ட்ஸ். வேல்யூ ஆஃப் அன் ஆப்ரேட்டர் இஸ் கால்டு ஆப்பரண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி. ஸோ இதில் எது ஆப்ரேட்டர்? ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர், ஏவும் பியும் என்னென்னா ஆப்பரண்ட்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆப்பரண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். வேல்யூ ஆஃப் அன் ஆப்ரேட்டர் யூஸ்ட் இஸ் கால்டு ஆப்பரண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பியில் ப்ளஸ்ன்றது சிம்பிளில் தான் என்ன சொல்கிறோன்னா ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். வேல்யூவை என்ன சொல்கிறோன்னா ஆப்பரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஏபின்றது ஒரு வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஆப்பரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸை என்னவா டிவைட் ஆகுனா அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி பார்ப்போம். வேல்யூ அண்ட் வேரியபிள்ஸ் when used with operators are known as ஆப்பரண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேல்யூ எக்ஸாம்பிள் 5+4. 5+4 என்ன சொல்லலாம்னா ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர், 5, 4ன்றது ஆப்பரண்ட். அப்படி வேல்யூவையும் சொல்லலாம். வேரியபிள்ஸ்னால் ஏபி அந்த மாதிரி ஒரு நேம் நம்ம அசைன் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பினாலும் ஏவும் பியும் என்னென்னா ஆப்பரண்ட்ஸ். ஸோ இதை தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் தட் டேக்ஸ் 2 ஆப்பரண்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் ஏ கால்குலேஷன் ஆன் தம். தே ஆர் யூஸ்டு ஃபார் சிம்பிள் அரித்மெட்டிக். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 2 ஆப்பரண்ட் எடுத்துக்கிட்டு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் சொல்கிறோம். இது ஆர் யூஸ்டு ஃபார் சிம்பிள் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பாருங்கள், இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளஸ், மைனஸ், ஸ்டார், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனண்ட், ஃப்ளோர் டிவிஷன். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனண்ட், ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இது தான் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், அடிஷனுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பினா எக்ஸாம்பிள் இப்போ மேலே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 100ன்னு சொல்லியிருக்காங்க, பி ஈக்குவல் டு 10ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷன் எப்படி பண்ணோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 100 + 10 110 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆப்ரேட்டர், ப்ளஸ் மைனஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பின்னாடி கூட உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. 11லேயே C++ ப்ரோக்ராமிங்லேயும் வந்திருக்கும். சிலேயும் இந்த ஆப்ரேட்டர்ஸ்னால் எல்லாமே ஒரே ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ மைனஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி சொல்லியிருக்காங்க. 100 - 10 நம்ம 90 வரும். நெக்ஸ்ட் ஸ்டார்ன்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ 100 * 10 1000 வரும். நெக்ஸ்ட் டிவிஷன்ன்றது பார்த்திங்கன்னா 100/10 உங்களுக்கு டிவிஷனில் 10 வரும். ஸோ மாடுலஸ்ன்றது என்னென்னா, டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், டிவிஷன்ன்றது கோஷன்ட் வேல்யூவை உங்களுக்கு தரும். மாடுலஸ்ன்றது ரிமைண்டரை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் என்னென்னா மாடுலஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 மாடுலஸ் 30 ஏ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏ மாடுலஸ் 30ன்னு. ஸோ 100 மாடுலஸ் 30 கொடுத்தீங்கன்னா இப்போ 130 கொடுங்க. இப்போ 30 கொடுத்தீங்கன்னா 390. ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு 10 வருது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாடுலஸ்ன்றது ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணுறது தான், டிவிஷன்றது கோஷன்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ இது மாடுலஸ்ன்றது. ஸோ ஆன்சர் 10ன்னு வரும். ஸோ மாடுலஸ்னாலே ரிமைண்டர். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனன்ட்ன்றது பவரு. 100 ஸ்டார் ஏன்றது 100 கொடுத்துருக்காங்க. ஸ்டார் 10ன்னு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது 10,000 சொல்லி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா என்னென்னா,
உங்களுக்கு வந்து பாயிண்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாயிண்ட் வேல்யூ இல்லாமல் உங்களுக்கு இன்டிஜர் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ இப்போ 2 டிவைடு இருந்துச்சுன்னா 100/13 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸில் வேல்யூ வரும். மேலே கோஷனில் பாயிண்டில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் 3.44 சம்திங் அந்த மாதிரி வருதுன்னா உங்களுக்கு 3 மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A = 100 ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். B = 10. இது சிஸ்டம் இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தியரிட்டிக்கலாக தான் இப்போ பார்க்க போகிறோம். போக போக நம்ம ப்ராக்டிக்கல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா A = 100 கொடுத்துருக்காங்க. B = 10. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே பிரிண்ட்டுன்றது அவுட்புட் ஃபங்க்ஷன். பிரிண்ட்டில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த இது அப்படியே டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனில். ஸோ நீங்கள் வந்து என்ன வேணால் அதுக்குள்ளே டைப் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸு. ஸோ பாருங்கள், கமா கொடுத்துட்டு செப்பரேட்டர் கொடுக்கணும். அடுத்து நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் print bracket the sum equal to கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும், டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு மெசேஜ் மாதிரி. கமா A+B. ஸோ A+Bனா என்னது, 100 + 10 110ன்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே வந்து ப்ரோக்ராம் வைஸாக பார்க்குறோம். பிரிண்ட் டபுள் கொட்டேஷனில் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கமா A-B கமான்னு நீங்கள் கொடுத்துடணும். செப்பரேட் பண்ணுறது மெசேஜுக்கும் உங்களோட ஆப்ரேஷனுக்கும் ஒரு செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் அது கமா யூஸ் பண்ணுறோம். A-B 100 - 10 19 வரும். அதே மாதிரி பாருங்கள், ப்ராடக்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. A*B அதுக்கும் நீங்கள் வந்து 100*10 உங்களுக்கு அதே ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மாடுலஸ்ன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிமைண்டர். ஸோ நீங்கள் இதை பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். அது வந்து ப்ரோக்ராம் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் எப்படி நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா, பிரிண்ட் ஆஃப் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு கமா செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதை எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தனித்தனியாகவும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ C = A+B அப்படி கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் C அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு A+Bன்றது உங்களுக்கு என்ன வரும்னா 100A, Bன்றது 10. ஸோ 100 + 10 110ன்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாகவும் உங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைரெக்டாகவும் எழுதலாம். ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அண்ட் எக்ஸ்போனண்ட் அண்டு ஃப்ளோர் டிவிஷன் இருக்குது. ஸோ இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ரிலேஷன் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்டு எ கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது கம்பேர் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். விச் செக்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டூ ஆப்பரண்ட்ஸ். ரெண்டு ஆப்பரண்ட்ஸ்க்கு, ஆப்பரண்ட்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லியாச்சு, AB அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆப்பரண்ட்ஸ். ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து செக் பண்ணுறது. ஸோ இது கிரேட்டரா, இது ஸ்மாலரா, அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இஃப் த ரிலேஷன் இஸ் ட்ரூ, இஃப் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இப்போ வந்து ஒரு A > B அப்படின்னு பார்க்குது. A பெருசா B பெருசான்னு பார்க்குது. இப்போ A பெருசுனா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இஃப் த ரிலேஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது வந்து ரிட்டர்ன்ஸ் ட்ரூன்னு ப்ரொடியூஸ் பண்ணும். அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுச்சு. ஆனால் ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸில் கம்பேர் பண்ணிவிட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல், இந்த மாதிரி டபுள் ஈக்குவல், நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இதுதான் வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். A = 100, B = 35. பாருங்கள், மேலே கொடுத்துருக்காங்க. A = 100, B = 35 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். A = B. ஸோ என்ன பண்ணுவோம், A இருக்க இடத்துல 100 அசைன் ஆகும். 100 டபுள் = 35 அப்படி ஒரு ஈக்குவலாக, நோ, 100ம் 35 ஈக்குவலில். ஸோ ஃபால்ஸ்னு உங்களுக்கு ரிசல்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் செக் பண்ணி பார்க்க போகிறோம். 100 > 35. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ எனக்கு ட்ரூ தான் ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு லெஸ் தென், 100 < 35 ட்ரூ, சாரி ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸுன்னு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா கிரேட்டர் தென்னாகவும் இருக்கணும் அண்ட் ஈக்குவலாகவும் இருக்கணும். ஸோ 100 < 8 B.
greater than or equal to greater than இருக்கலாம் அல்லது equal to இருக்கலாம். ஸோ 100 greater than or equal to 35 ஆன்னு இருக்குது. ஸோ 100 greater than or equal to 35 ட்ரூ. ஸோ எனக்கு ட்ரூன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பாருங்கள் 100 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 35 ஆன் வருது. ஸோ இதுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிசல்ட் வருது. நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டுனா ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்ற மீனிங் தான். ஸோ 100 நாட் ஈக்குவல் டு 35னா 100ம் 35ம் சேமாக இல்லை. ஸோ ட்ரூன்னு எனக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். நாட் ஈக்குவல்னால் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருக்குன்னா டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ்னால் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இன்டிஜர் இன்புட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். ஸோ யூசர்கிட்ட கெட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் எ வேல்யூ ஃபார் ஏ அப்படின்னு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன பண்ணிக்கிறோம், இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபஸ்ட்டு இப்போ 34ன்னு கொடுத்தீங்கன்னா அது போய் ஏல ஸ்டோர் ஆகிக்கிறோம். உங்கள்கிட்ட யூசர்கிட்ட ஸ்க்ரீன்லேருந்து வாங்கிக்கிறது தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இன்புட்ன்றது கெட் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட்ன்றது கெட் பண்ணுறது, இன்ட்டுன்றது இன்டிஜர் வேல்யூஸை வாங்குறதுக்காண்டி, பாயிண்ட் இல்லாமல் இன்டிஜர் வேல்யூஸை வாங்குறதுக்காண்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இன்ட் ப்ராக்கெட் இன்புட் ப்ராக்கெட்குள்ளே என்டர் எ வேல்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. என்டர் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். என்டர் எ நம்பர் 1 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். என்டர் த வேல்யூ அந்த மாதிரி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் சாய்ஸு. டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது ஒரு ஜஸ்ட் எ மெசேஜ். நெக்ஸ்ட்டு பி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வேல்யூ வாங்கிக்குது. பி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் எ வேல்யூ ஃபார் பி. ஸோ பின்ற வேல்யூவை வாங்கிக்குது, ரெண்டாவது வேல்யூவை வாங்கிக்குது. இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க ஸ்க்ரீனில் உங்கள்கிட்ட 2 வேல்யூ வாங்கிக்கிறோம். 2 3 எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 2 பி ஈக்குவல் டு 3 அந்த மாதிரி வாங்கி அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஏல போய் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம், பியில் போய் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது ஜஸ்ட் ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் டபுள் கொட்டேஷனில் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க கம்மா ஏ அப்படின்னா உங்களுக்கு ஏ வேல்யூ இப்போ பாருங்கள், ரிசல்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்டர் ஏ வேல்யூ இந்த மாதிரி கெட் பண்ணிக்கணும். ஃபார் ஏன்னு சொல்லி கர்சர் நிற்கும், நீங்கள் டைப் பண்ணுவீங்க 35ன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு என்டர் ஏ வேல்யூ பின்றது 56ன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டைப் பண்ணுவீங்க 56ன்றதை வாங்கி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு எப்படி இப்போ ரிசல்ட்டு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஏ ஈக்குவல்ட்டுன்றது ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன்றது நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ. ஏல இப்போ நீங்கள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், 35ன்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு 35 அப்படின்னு வரும். அண்ட் பி ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் இங்கே போடாமல் இருக்காங்க. ஸோ சாரி இங்கே போட்டிருக்காங்க அண்டு பி ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்டு பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வருது பாருங்கள், பி ஈக்குவல் டுன்னு வருது. நெக்ஸ்ட்டு ஸ்மால் பின்றது இங்கே நீங்கள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூ பி ஈக்குவல் டுன்றது இங்கே ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூ பி ஈக்குவல் டு 56 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது. இதை பற்றி இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டபுள் கொட்டேஷனில் இப்போ செக் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இதை பற்றி தான் பார்த்தோம். ஸோ டபுள் கொட்டேஷனில் ஏ டபுள் ஈக்குவல் டு பி இது ஒரு ஜஸ்ட் ஏ மெசேஜ். ஸோ அப்படியே பிரிண்ட் ஆகும் பாருங்கள், அது ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். கமா டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது நீங்கள் என்ன கொடுத்தாலும் அப்படியே டிஸ்பிளே ஆகும். காமா இப்போ நீங்கள் டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், இங்கே தான் என்ன பண்ணணும்னா செக் பண்ணும். ஏ டபுள் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க 35 கொடுத்துருக்கீங்க, டபுள் ஈக்குவல் டு 56 வருது. ஸோ ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ ஃபால்ஸுன்னு ரிசல்ட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பிரிண்ட் இந்த மெசேஜ் இது the a greater than equal to b equal to அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வரும். அப்புறம் a greater than b ஆன்னு செக் பண்ணுது, 35 greater than 56 ஆன்னு. ஸோ ஃபால்ஸு, ஸோ ஃபால்ஸுன்னு ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட்டு a less than b செக் பண்ணுறோம். அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள், இது ஈஸியானது தான். நெக்ஸ்ட் a greater than or equal to b ஆன்னு செக் பண்ணுது. அடுத்து a less than equal to b ஆன்னு வரும். இங்கே மிஸ்டேக்காக இருக்குது. a less than equal to b ஆன்னு இப்போ செக் பண்ணுது. அப்புறம் ஏ நாட் ஈக்குவல்னா ஈக்குவலாக இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இல்லாட்டி உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஸோ 35 நாட் ஈக்குவல் டு 56ன்னு இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து நாட்டுன்னு அர்த்தம், நாட்டுன்ற மீனிங். ஸோ நாட் ஈக்குவல் டு மீனிங் 35 நாட் ஈக்குவல் டு 56ஆன்னு பார்க்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, அப்படின்னா என்ன வரும், ரிசல்ட்டு ட்ரூன்னு வரும். ஸோ இதான் ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா ப்ளஸ் மைனஸ் ஸ்டார்
division, modulus and exponent and floor division. Relation operators நம்ம comparative operators ன்னு சொல்லலாம். relation operator எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா it is used to compare the two operands. compare பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ லீவ் டைம் நல்லா படிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். அடுத்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.